பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு 1951. அவர் வெளியேறாருங்க. பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்ட் மீட்டிங்ல இருந்து வெளியில வர்றார். முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி 10 ரூபாய் 5 ரூபாய்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க. 70 வருஷம் அது அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். ஜவஹர்லால் நேரு கல்லெடுத்து வச்சிருக்கார். அந்த காலேஜ்க்கு இப்போ சமீபத்தில் கூட A++ வாங்கணும். முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார். பெண்கள் கல்லூரி தான், வெறும் பெண்கள் மட்டும்தான். நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்காங்கல்ல. எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் மூசா ரசா, யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி. ஆனா அது என்ன ஒரு மேட்டர் தெரியுமா? பாபரி மஸ்ஜித் விழுந்ததில்ல, அந்த டைம்ல